Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் இன்ஜினியரிங்காக நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. மறக்காமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்க. வாட்ஸ்அப் குரூப்பில் உங்களால் ஜாயின் பண்ண முடியல அப்படின்னா டெலிகிராமில் கண்டிப்பாக நீங்கள் ஜாயின் பண்ணுங்க. நம்ம சேனலோட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான பேப்பர். சரியா, நாளைக்கு நம்ம எக்ஸாம் எழுத போகிறோம். அதாவது EC 3301 எலக்ட்ரான் டிவைஸ் அண்டு சர்க்கிட்ஸ், அதாவது EDC பேப்பர் நம்ம சொல்லுவோம். ரொம்ப முக்கியமான பேப்பர். சரியா, இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ஃபைனல் மீட் ரிவிஷன் கூட நீங்கள் வச்சுக்கலாம். சரியா, அப்போ ஒரு யூனிட் எடுத்தீங்க அப்படின்னா, இப்போ PN ஜங்ஷன் டிவைஸ் அப்படின்னு சொல்லி யூனிட் எடுத்தீங்க அப்படின்னா இந்த 2 மார்க்லாம் நம்ம பார்த்துட்டோமா இல்லையா அப்படிங்கிறத ஒன்ஸ் நீங்கள் வெரிஃபை பண்ணிங்க. சரியா, அதாவது வாட் இஸ் PN ஜங்ஷன் டைகோட். சரியா, அதுக்கப்புறம் வந்து வாட் இஸ் ஸ்ட்ரக்சர் ஆஃப் PN ஜங்ஷன் டிவைஸ், டிஃபைன் ரெஃப்ளெக்டர். சரியா, வாட் அபவுட் டிஸ்பிளே டிவைஸ், எக்ஸ்பிளைன் LED, அதாவது வாட் ஆர் தி லேசர் டயோட்ஸ், அதுக்கப்புறம் டிஃபைன் ஜீனர் டயோட் அண்டு ரெகுலேட்டர். சரியா, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் நம்ம பார்த்துட்டோமா. அதே மாதிரி 13 மார்க் 15 மார்க் கொஸ்டின்ஸுக்கு இப்போ நீங்கள் யூனிட் 1ல் பார்த்துருக்கீங்க பார்த்தீங்களா, இந்த கொஸ்டின்ஸ்லாம் நம்ம பார்த்துட்டோமா இல்லையா அப்படிங்கிறத ஒன்ஸ் என்னாச்சு பார்த்தா நீங்கள் வெரிஃபை பண்ணிங்க. சரியா, இப்போ 13 மார்க் கொஸ்டினில் ரொம்ப முக்கியமான இந்த VI கேரக்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியம். அதே மாதிரி ஐடென்டிஃபை ஹாஃப் வேவ் அண்ட் ஃபுல் வேவ் ரெஃப்ளெக்டர். சரியா, இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின் யூனிட் 1ல். அதுக்கப்புறம் யூனிட் 2ல் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 மார்க்ஸ் வரையும் 4 கொஸ்டின் தான் இருக்குது. சரியா, இந்த 4 கொஸ்டினை மட்டுமாவது அட்லீஸ்ட் நீங்கள் நல்லா கிளியராக நீங்கள் பார்த்துங்க. கண்டிப்பாக நாளைக்கு எக்ஸாமில் நமக்கு வரதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. சரியா, அதுக்கப்புறம் 13 மார்க் கொஸ்டின் தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. UGT. சரியா, இது தெளிவான, அதாவது ரொம்ப முக்கியமான கொஸ்டின், இதையும் தெளிவாக நீங்கள் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் யூனிட் 3ல் வந்து பார்த்திங்கன்னா ஆம்பிளிஃபையர்ஸு, இதுலேயும் 4 2 மார்க் இருக்குது. 13 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து 4 கொடுத்துருக்கோம். சரியா, இதுவே நமக்கு 13 மார்க் நம்ம சொல்லியிருக்கோம். 15 மார்க்லேயே நமக்கு வந்து கேட்கறக்கு வாய்ப்பு இருக்குது. சப்ளியூஷன் 1 சப்ளியூஷன் 2ன்னு சொல்லி கொடுத்து கேட்பாங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். சரியா, அதுக்கப்புறம் யூனிட் 4ல் வந்து பார்த்திங்கன்னா 2 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து ஒரு 7 கொஸ்டின்ஸ் இருக்குது. 13 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து ஒரு 4 கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். யூனிட் 5ல் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 2 மார்க் கொஸ்டின் 6 இருக்குது. 13 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து ஒரு 3 இருக்குது. சரியா, இதை தெளிவாக பார்த்துங்க. இதோட PDF லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வரக்கூடிய நாட்களில் நிறைய வீடியோஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு. ரெகுலராக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், அதுவே போதுமானது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை முடிந்து விடைபெறுவது உங்கள் நண்பர் வின்சென்ட். தேங்க்யூ.